ஹாய்! இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாரி கியூட்டான கிளிப் எப்படி மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சில திங்ஸ் எல்லாம் இருந்தா நீங்களே வீட்ல ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு வேக்ஸ் ஷீட் தேவை. B7000 இல்லன்னா 6000 க்ளூ வந்து எடுத்துக்கோங்க. கூட இந்த வேக்ஸ் பென். இது வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கூட இந்த மாரி சென்டர் கிளிப். இது வந்து பெரிய சைஸ்லயே எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ்ல வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. உங்க டிசைன் சூஸ் பண்றத பொறுத்து. ஸோ நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னா, எனக்கு என்னென்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷன் ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வேக்ஸ் ஷீட்டில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த க்ளூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு அதோட கேப்பை வந்து போட்டு வச்சுருங்க. இல்லை அப்படின்னா அது வந்து ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி பெரிய ரவுண்ட் ஸ்டோன் வந்துட்டு நான் ஒன்று எடுத்துக்கிறேன் சென்டரில் வைக்கிறக்காக. இந்த வேக்ஸ் பென் யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை சுற்றியும் ஒரு ரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேக்ஸ் பென் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்டுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்மக்கிட்டேயே அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம வெப்சைட்டில் செக் அவுட் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு லேயர் கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், அழகாக இருக்குல்ல? ஸோ இதோட நெக்ஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா நான் இந்த ரெட் கலர் கிளாஸி ட்ராப் ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிளிப்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பீட்ஸ் அண்ட் சார்ம்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், ரெசினில் வெட்டிங் மாலை ப்ரிசர்வேஷன் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க உங்கள் ஆர்டரை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து லைட்டாக ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு லேயர் கொடுத்து முடிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குல்ல? ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் கிளாஸி ரவுண்ட் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன் சென்டரில். இது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது மேக்கிங் வீடியோஸ் வேணும், இதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் அது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குல்ல? இதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுறீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஒட்டுறீங்க அப்படின்னா ஈவினிங் அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிருக்கும். நீங்கள் ட்ரை ஆகாமல் கட் பண்ணிங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே நகுந்து வந்துடும், கொஞ்சம் அசிங்கமாயிரும். ஸோ இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க, அந்த ஷீட் தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஷீட் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிளிப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, நிறையா அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே, டிசைனுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி வந்துட்டு அளவு எடுத்து தான் வந்து இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் இந்த துணிக்காய போகிற கிளிப் கூட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி நல்லா டைட்டாக இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகாது. உங்களுக்கு லைட்டாக கர்வ் ஷேப் இருக்கும் கிளிப்பில், பட் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கிளிப் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது ட்ரை ஆகி நீட்டாக இருக்கும். இதுவும் அப்படி தான். நீங்கள் இன்றைக்கி நைட்டு ஒட்டி வைக்கிறீங்கன்னா மார்னிங் அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கணும், அலிகேட்டர் கிளிப்ஸை. இப்போ வந்துட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்களா? கிளிப் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஸோ உங்களுக்கும் இதே மாரி வேணும் அப்டின்னா நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இது மட்டும் கிடையாது. இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ், கலர்ஸ் நெறையா நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும் அப்டிங்கிறவங்க நம்ம வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.